எல்லாருக்கும் வணக்கம். சொர்க்கவாசல் பற்றி சொல்லணும்னா, முதல்ல சித்தார்த் வந்து டைரக்டர் சித்தார்த் எனக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணியிருந்தான். அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் வாங்குறதுக்காக போயிருந்தேன் நான். ஸ்கிரிப்ட் வாங்கினதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட பேசினதில், ஸோ ஓகே, அவன் ஒரு என்டர்டெய்னிங்காக, ஒரு ஃபன்னாக, ஒரு ஜாலியான ஒரு படம் பண்ணுவான்ற மாதிரி இருந்தது. ஸ்கிரிப்ட் படிக்க படிக்க பயங்கர இன்டென்ஸாக, ராவாக, என்ன இப்படி ஒரு கதை இருக்குன்னு பயங்கர ஒரு ஸ்கிரிப்ட் லெவலில் ஒரு படம் வந்து சர்ப்ரைஸ் ஆகும்ல, இவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இந்த படம். ஸோ சித்தார்த் பற்றி சொல்லணும்னா ரொம்ப டேலண்டட், பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங், வேலை பார்த்துட்டே இருப்பான் எல்லா டைமும். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அவனுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக வரும். ஈஸியர் டு ஸ்டே லாங். ஸோ அப்புறம் பிரின்ஸ் டெபியூ நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் ப்ரொடியூசர் சித்தார்த், அவர் வந்து பெரிய சப்போர்ட் எங்கள் எல்லாருக்குமே வந்து. லைக் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு பேங்கராக தான் ரிலீஸ் ஆகணும், எது பண்ணாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் டீமை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பார் எல்லா டைமும். அப்புறம் இப்போ செல்வராகவன் சார் இந்த படத்தில் அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். மெயின் விஷயம், படத்தோட ஹீரோ என்னோட ஃப்ரெண்ட் அண்ட் ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி அவர் எனக்கு கிட்டத்தட்ட. அண்ட் இந்த படத்தை இவ்வளோ டேலண்ட்ஸை சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து எல்லாரோட ஃப்ரீடமும் வந்து கொடுத்து, அதே மாதிரி படத்தில் ஈக்குவலாக எல்லாருக்கும் ரோல்ஸ் கொடுத்து ஒரு மல்டிபிள் கேரக்டர் ஃபிலிம் மாதிரி இந்த படம் கொஞ்சம் டிசைன் ஆகிருந்தது. அதை வந்து ஒரு அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து பண்ணது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு ஓகே உனக்கு பிடிச்சிருக்கா பண்ணு சூப்பர் அப்படின்ட்டு ரொம்ப பிலீவ் பண்ணார் எங்கள் எல்லாரையுமே. அவர் தான் எங்கள் எல்லாருக்குமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய கைட் மாதிரி எல்லாருக்கும் கரெக்டாக சேர்க்கிறது. ஸோ இந்த படம் அவருக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். நான் எனக்கு வந்து அவரோட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இந்த படத்தில் வந்து அவரோட பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்ப்பீங்க. நான் பயங்கரமாக ரசித்தேன். ஃபைனல் காப்பி பார்த்துட்டு சூப்பராக இருந்தது எனக்கு. அவர் செம்ம ஆக்டராக வந்து இந்த படத்தில் பார்ப்பீங்க அப்படின்றத நான் ஷுவராக இருக்கேன். அண்ட் ஓகே, எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொர்க்கவாசல் மாதிரி ஒரு பெரிய படத்தோட பாட்டாக முடிஞ்சதில். ஆக்சுவலி இந்த கேரக்டர் எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணதே கிடையாது. அதனால் ரஞ்சினி அண்ட் அஸ்வின் ஹாவ் ஹெல்ப் மீ அ லாட். ஒரு ஒர்க் ஷாப் கூட அவங்க தந்தாங்க. அண்ட் ஐ எம் ஃபார் எவர் தேங்க்ஃபுல் டு சித்தார்த் ஃபார் கிவிங் மீ திஸ் ரோல் and R.J. Balaji sir and producers, everyone. Thank you so much for believing me and giving me this role. And 29th எங்களோட மூவி ரிலீஸ் ஆகுது. ப்ளீஸ் தியேட்டரில் போய் பாருங்கள். ஐம் வெரி நர்வஸ், அதனால் அதுக்கு பேசுறதில்ல. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லாருமே இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸு. ஆர்ஜே பாலாஜியிலேருந்து ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி, பல்லவியிலேருந்து எல்லாருமே எனக்கு தெரியும். ஸோ முதல்ல என்டையர் குரூவுக்கு என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது. நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் முன்னாடி ஒரு ரஷஸ் பார்த்தேன், ஆர்ஜே பாலாஜி காமிச்சா. நான் அன்னைக்கு அவங்ககிட்ட தான் சொன்னேன், ஆர்ஜே பாலாஜி தி ஆக்டர் ஹஸ் அரைவ்டுன்னு. அது அதாவது அதுக்கு முன்னாடி நடிக்கலன்னு சொல்லலாம். சூப்பராக இருந்தது. நான் அன்னைக்கு பார்க்கும்போதே சொன்னேன். அண்ட் அது விஷுவல்ஸ் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வெரி ஹாப்பி ஃபார் யூ அண்ட் வெரி ஹாப்பி ஃபார் சித்தார்த் அண்ட் தி என்டையர் டீம். ட்ரீம் மரியா பிக்சர்ஸ். ஆப்வியஸா அவங்க எப்படி படம் என்ன மாதிரி இருந்தால் எடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்கிறதும் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ எல்லாருக்கும் சேர்த்து பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய பிலிமோகிராஃபில கைதி திரைப்படம் எவ்வளவு முக்கியம்னு எங்களுக்கு தெரியும். சொர்க்கவாசல்ல ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ஒரு கைதியாக தான் வராங்க. இந்த கனெக்ஷன் பத்தி சொல்லுங்களேன். நிறைய இடங்கள்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி அவர் சொல்லியிருக்காரு, நீங்க சொல்லி கேட்கணும்னு ஆசைப்படுறோம். நாங்க 2 பேரும் ஏதோ ஜெயில இன்மேட்ஸ் மாதிரி இல்ல. இப்ப நான் இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் நான் பார்க்கணும். ஏன்னா கைதி 2ல கொஞ்சம் ஜெயில் சீக்வன்ஸ் எல்லாம் இருந்தது. இப்போ என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாத்திக்கணும். ஸோ ஏன்னா ரொம்ப இன்டென்ஸா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் திங்க் ஸ்டுடியோஸ் அண்ட் ஸ்வைப் ரைட் ஸ்டுடியோஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த படம் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோடனே நிறைய பேர் ஓகே உங்கள் டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி நடிச்சிருக்காரு, உடனே வாங்கிட்டீங்க போலருக்கு அப்படிதான் நிறைய பேருக்கு கூப்பிட்டாங்க. பட் ஆக்சுவலாக சித்ரா வந்து லைக் வி நோ ஈச் அதர் ஃபார் அ லாங் டைம். அண்ட் இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இந்த படம் உருவாகிறது இருந்து பார்த்துருக்கேன். அண்டு
இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணக்கூடிய அத்தனை பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸு. உங்களுக்கு ஒரு எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடிய ஒரு டீமில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அட்டெம்ப்ட் வந்து ரொம்ப எவ்வளோ பெரிய விஷயத்தையும் ரொம்ப சிம்பிளாக அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு பதட்டமோ பயமோ இருக்காது. அது வந்து இந்த படத்துக்கு ஒரு வலு சேர்த்துருக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா படம் பார்த்தப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தை வந்து நிச்சயமாக நம்ம எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அண்டு அதை ப்ரொடியூசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணப்போ நான் சொன்னேன், நான் இந்த படம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னப்போ சித்ரா வந்து இப்போ எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் இல்லை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முதல்ல இருந்து எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் அதை வந்து கொடுத்தாரு. அண்டு அதனால வந்து இப்போ இந்த படத்தை வந்து உலகமெங்கும் கொண்டு போய் நம்மளால ஈஸியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு சரியான டைம் அண்ட் நல்ல டேட் எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஸோ உங்கள் எல்லாரும் போலவே நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற படத்தில் இருக்கக்கூடிய மொத்த குழுவுக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கேன். ஒரு பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூ இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அது ஒரு நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டு இல்லை பார்த்த சில சம்பவங்கள் அடிப்படையில் ஒரு படம் வர்றப்ப அது ரொம்ப நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது வந்து படம் பார்க்குறப்ப அது அந்த அந்த சம்பவத்துக்கு நம்மளை அது எடுத்துகிட்டு போகும். அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை இந்த படம் கொடுத்துருக்கு. இன்னைக்கு ஒரு த்ரில்லர் ஜானர் இன்னைக்கு எல்லாருக்கும் பரவலாக பிடிக்கக்கூடிய ஒரு ஜானராக இருக்கு. அது எல்லாமே இந்த படத்துக்கு அமைஞ்சு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் ஐ விஷ் த என்டையர் டீம் அண்ட் முக்கியமாக டைரக்டர் அண்ட் த ஹோல் டெக்னிக்கல் க்ரூ ரைட்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் சொல்லலாம் இதோட ப்ரொடியூசர் சித்தார்த் ராவ். அவர் தான் என்னோட கடைசியில் பிரியாணி பார்த்து இவர் தான் டைகர் மணி பண்ணோம் அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ சித்தார்த் ஃபார் தட்.